ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஸ்தா பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமக. குருவே சரணம், குருவே துணை. இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு. அதாவது இந்த நாள் பௌர்ணமி நாள். இந்த நன்னாளில் ஒரு அற்புதமான நாள் என்று சொன்னால் குரு பூர்ணிமா என்னும் சொல்லக்கூடிய இந்த நன்னாளில் நம்மளுடைய குலதெய்வத்துக்கிட்ட சென்று மனசார குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் பெறுவது நல்லது. அதேபோல் நம்மளுடைய முன்னோர்கள் இறந்த ஆத்மாக்களை மனசார பிரார்த்தனை செய்வது நல்லது. நம்மளுடைய தாய் தந்தை இந்த பிரபஞ்சத்துக்கு நம்மளை ஒரு வெளிப்படுத்தியவர்கள் நம்மளுடைய தாய் தந்தையரிடம் ஆசை பெறுவது நல்லது. இந்த சமுதாயத்தில் இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு ஆசிரியராக பணியாற்றி இந்த வெளி உலகத்தை சரி எது தவறு என்று சுட்டிக்காட்டி ஒரு அறிவுபூர்வமான ஞானபூர்வமாக நமக்கு கல்வி செல்வங்களை கொடுத்த ஆசிரியரிடம் சென்று ஆசை பெறுவது நல்லது. குழந்தை செல்வங்கள் ஆசிரியரிடம் ஆசை பெறுவது நல்லது. அதேபோல் பெரியவர்களிடம் சென்று அவருடைய காலில் பணிந்து ஆசீர்வாதம் பெறுவது நல்லது. நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒருவர் வழிகாட்டியாக இருந்திருப்பார். அந்த வழிகாட்டியை மனசார நினைக்கலாம், அல்லது அருகில் இருந்தால் அவரிடத்தில் சென்று நாம் ஆசை பெறுவது நல்லது. இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு ஏதாவது ஒரு மனிதன் நமக்கு ஒரு தொடர்பிலே இருக்கிறார்கள். அது ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்கலாம், இல்லை ஒரு பஸ் டிரைவராக இருக்கலாம், பொதுவாகவே எந்த ஒரு பால்காரராக இருக்கலாம், இல்லை ஒரு காய்கறி வியாபாரம் செய்பவர்கள் எல்லோருமே நமக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மையை செய்கிறார்கள். அவர்களிடத்தில் நம்ம நன்றி சொல்லி பழக வேண்டும். அவ்வாறு நன்றி சொல்லி பழகினால் நம்மளுடைய வாழ்க்கையில் மிக மிக நம்ம மேன்மை அடையக்கூடிய தன்மை இருக்கும். அதே போல் தன்னைத்தானே உணரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்போ தெய்வத்துக்கிட்ட போயிட்டு இந்த பிரபஞ்சம் இந்த பூமிக்கு நன்றி சொல்கிறது, இந்த இயற்கை சூழலுக்கு நன்றி சொல்கிறது, நமக்கு உதவி செய்தவர்களிடம் நன்றி சொல்கிறது. பொதுவாகவே இந்த நன்னாளில் எல்லோருமே ஏதாவது ஒரு ரூபத்தில் நன்றி சொல்ல பழகுங்கள். அவ்வாறு நன்றி சொல்லும் பொழுது நம்மளுடைய நம்மளுடைய மனதில் உள்ள நற்குணங்கள் வெளிப்படும். நம்ம எண்ணற்ற வகையில் நம்ம மேன்மை அடைகிறதுக்கு இந்த நன்னாளில் பெரியவரிடம் சென்று ஆசீர்வாதம் பெறுங்கள். குருவிடம் சென்று ஆசீர்வாதம் செய்யுங்கள். குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.